இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. ஷாலுமா, உனக்கு ஒன்னும் இல்ல ஷாலுமா. உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது ஷாலு. தப்பு பண்ணிட்ட ஷாலு, உனக்கு ஒன்னும் இல்ல ஷாலு. இங்க பாரு, எந்திரிச்சு சாம பாரு ஷாலு. இங்க பாரு ஷாலு, என்ன பாரு ஷாலு. இங்க பாரு ஷாலுமா, என்ன பாரு ஷாலு. ஏன் ஷாலு உனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? நீ என் கூட சேர்ந்ததுதான் தப்பா? என் கூட சேர்ந்ததுல இருந்து நீ கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்க ஷாலு. இங்க பாருமா ஷாலு, என்ன பாரு ஷாலு. அத்தை மாமா எல்லாம் வெளியில வெயிட் பண்றாங்க, என்ன பாரு ஷாலு. என்னாச்சு? எதுக்காக நீ மேல இருந்து கீழே விழுக்கிற? உன்னோட மாடிக்கு போக கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அப்புறம் ஏன் ஷாலு மாடிக்கு போன? ஏன் ஷாலு மேல இருந்து கீழே விழுந்த நீ? ஷாலுமா, இங்க பாருமா ஷாலு. ஷாலு, தயவு செஞ்சு இங்க பாரு ஷாலு. இங்க பாரு, சாம் கூப்பிடுறல, இங்க பாரு ஷாலு. உன் ஃப்ரெண்ட் அஜய்ல வெளியில உட்காந்து அழுந்துட்டு இருக்கான், அவனை பார்க்க மாட்டியா நீ? உனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனா நீ எப்ப கண்ணை முழிப்பேன்னு தெரியல ஷாலு. தயவு செஞ்சு எந்திரிச்சு பாரு ஷாலு. உனக்கு ஒன்னும் இல்லடி, நீ கண்ணை முழி, என்ன பாரு. கண்ணை முழிச்சு என்ன பாரு ஷாலுமா. நாங்கெல்லாம் கூப்பிடுறல ஷாலு, இங்க பாரு ஷாலு. ஷாலுமா, தயவு செஞ்சு எந்திரிமா, உனக்கு ஒன்னும் இல்ல. டாக்டர் உனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருமா ஷாலு, என்ன பாரு ஷாலு. கண்ணை எப்ப ஷாலு முழிப்ப? கண்ணை எப்ப முழிச்சிட பாப்ப ஷாலு. இங்க பாரு, உனக்காக தானே நான் காத்துட்டு இருக்கேன். கண்ணை முழிச்சு பாரு ஷாலு. என்ன தயவு செஞ்சு பாரு ஷாலுமா. உன் ஃப்ரெண்ட் எல்லாம் வெளியில உட்காந்து அழுகுறான், அவனை பார்க்க வேணாமா நீ? அவனை அழுக விட்டுட்டு நீங்க கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்க பத்தியா? அத்தை மாமாலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கடா. அம்மாவை நீ அவ்வளோ கஷ்டப்படுத்துற நீ. இங்க பாருமா ஷாலு, எந்திரிச்சு பாரு. இதுக்காக நீ மாடிக்கு போன, அங்கிருந்து நீ எப்படி விழுந்த ஷாலு? எந்திரிச்சு பார்த்து என்கிட்ட பதில் சொல்லு ஷாலு. உன்கிட்ட எவ்வளவு நேரமா உட்காந்து கதறிட்டு இருக்க, எந்திரிச்சு பாரு ஷாலு. இங்க பாரு, சாம பார்த்து சாமன் கூப்பிடு ஷாலு. இப்ப நான் பேசுறதுல உனக்கு கேக்குமான்னு கூட எனக்கு தெரியல ஷாலு. நீ வேணா எனக்கு காதலிக்காம இருக்கலாம், ஆனா நான் உன்னை அவ்வளோ காதலிச்சிருக்கேன் ஷாலு. எந்திரிச்சு பாரு ஷாலு. இங்க எந்திரிச்சு சாம பாரு ஷாலு. அஜய்லாம் உட்காந்து வெளியில கதறான் தெரியுமா? அவனை நீ அழுக விட்டு பாத்துட்டு இருக்க பாத்தியா? பார்க்க கூட மாட்டேங்கிற, கண்ணை மூடி வச்சிருக்க நீ. உனக்கு ஒன்னும் இல்லம்மா, நல்லாதான் இருக்க. என்னால ஒரு 3-4 நாளைக்கு மட்டும் நடக்க முடியாது ஷாலு. நான் இருக்கேன், நான் எங்க போனாலும் நான் தூக்கிட்டு போறேன் ஷாலு. நான் கண்ணை முடிச்சு மட்டும் பாரு ஷாலு. இந்த சாம எப்படி நீ கண்ணை முடிப்ப? எப்ப கண்ணை முடிப்பான்னு டாக்டர் சொல்லல. எப்ப வேணாலும் முழிக்கலான்னு தான் சொன்னாரு. முழிச்சு பாரு ஷாலு. உன் கூட உட்காந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கல, என்ன பார்க்க மாட்டியா? அவனை விட்டுட்டு போயிட்டேங்கிற கோவமா? என் மேல கோவமா ஷாலு? அஜய் அவ்வளோ அழுகுறான். அவளை நான் எங்கேயும் போக வேறேன்னு சொன்னேன், வீட்டுக்குள்ள உட்காரதானே சொன்னேன்னு அவ்வளோ அழுகுறான். எனக்கு புரியல, என்னதான் ஆச்சு? இது நைட்டு அஜய் உன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தான், என்னதான் சொன்னான்? அவ அவ்வளோ ஜாக்கிரதையாருன்னு சொல்லி எதுக்கு ஷாலு இதெல்லாம் பண்ண? அமைதியே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கலாம்மா. எதுக்காக மாடிக்கெல்லாம் போன? நான் தான் உன்னை வீட்டுக்குள்ளேயே உட்காருன்னு சொன்ன. மழை பெஞ்சிருக்கு, வலிக்குடுன்னு சொன்னா இல்லையா? அப்படி விழுந்தாலும் எப்படி ஷாலு அங்க இருந்து விழுந்த? ஏதோ சின்ன மாடியா இருந்தனால பரவாயில்ல ஷாலு, இல்லன்னா என்ன ஆயிருக்கும் ஷாலு? நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா? அஜய் அவ்வளோ சொல்லியிருக்கான், அதெல்லாம் நீ கேட்காம பண்ணிருக்க தானே? எந்திரிச்சு பாருமா ஷாலு. உனக்காக எல்லாரும் நீ எப்ப கண்ணு முடிப்பேன்னு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஷாலு. டாக்டர் தான் யாரும் உள்ளார போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஆனா என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல ஷாலு. என்னன்னா உன்னை அவ்வளோ விரும்புறேன்டி. நீ என்ன விரும்புறியான்லாம் எனக்கு தெரியல, என்ன விரும்புவியானோ எனக்கு தெரியல ஷாலு. இருக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு மட்டும்தான் நீ சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ ஒரு நாள் என்ன பார்த்து காதலிப்பேன்னு எனக்கு தெரியும் ஷாலு. அவனை எப்பயோ காதலிக்க ஆரம்பிச்சிட்ட ஷாலு. தயவு செஞ்சு என்ன பாருமா. எந்திரிச்சு சாமன் கூப்பிடுமா. என்ன பாருமா ஷாலு. வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா, என்ன பாருடா. இங்க பாரு ஷாலு. பாரு, அஜய்லாம் வெளியில உட்காந்துட்டு உனக்கு கூப்பிடுறான். உன் காதுல விழுகுதா விழுகலையா? நீ எப்ப கண்ணை முழிப்பேன்னு டாக்டர் சொல்லவே இல்ல. தயவு செஞ்சு பாருமா. எந்திரி ஷாலு, எனக்காக எந்திரிச்சு பாரு ஷாலு. நாங்க சொல்றதெல்லாம் நீ எப்பவுமே கேட்பல, இந்த ஒரு வாட்டி மட்டும் கேளு ஷாலு. கேட்டு எந்திரிச்சு பாரு ஷாலு. இந்த சாம பாரு ஷாலு. நீ இல்லாமல என்னால இருக்க முடியாது. எப்போ உன் கழுத்துல தாலி கட்டினோன்னே அப்பவே என் முழு உசிரி உனக்கு கொடுத்துட்டேன் ஷாலு. தயவு செஞ்சு எந்திரிச்சு பாருமா. இந்த சாம தவிக்க விடாது. தயவு செஞ்சு எந்திரிச்சு பாரு ஷாலு. எந்திரி ஷாலு. அங்கெல்லாம் உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
எங்களுக்காக நீ எந்திரிக்க மாட்டியா? எந்திரிடா, எந்திரிச்சு எங்க எல்லாத்தையும் பாரு. நீ கண்ணை முழிக்கணும், கண்ணை முழிச்சேதான் உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ ரொம்பவே நல்லா இருக்க ஷாலு. ஆனா கண்ணை மட்டும்தான் இப்ப முழிப்பேன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் மாடியில இருந்து கீழே விழுகும் போது நீ ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டியா? தயவு செஞ்சு எந்திரிச்சு பாரு. இப்ப நீ நல்லாதான் இருக்க பாரு. முன்னாடிதான் சாம், அஜய் எல்லாரும் இருக்காங்க. ஆனா நீ பார்க்க மாட்டேங்கிற பத்தியா? உனக்காகனே வாழ்ற இல்ல. நான் என்ன எந்திரிச்சு பாரு ஷாலு, எந்திரிச்சு பாரு ஷாலு. தயவு செஞ்சு நீ எந்திரிப்பேங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்கு ஷாலு. கண்களில் சோகம் என்ன, காதலால் காவல் செய்வேன். கண்மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலி செய்வேன். 1000 தடை தாண்டியே உன்னை பாதுகாப்பேன். நானே நானே உயிரே என் உயிரே, உனக்காக நான் இருப்பேன். உலகம் வந்தாலும் உனக்காக நான் எதிர்ப்பேன். எங்க கோசி, எங்க உங்களுக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம்? வீட்ல என்ன யாருமே இல்ல. இப்பதான் வெளியில போனாங்க. பட் பிளட் எப்பயோ போன மாதிரி இருக்கு. கௌசி இங்க பாருங்க, என்ன பாருங்க, எங்க என்ன பாருங்க, இங்க பாருங்க கௌசி, இங்க பாருங்க. எங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப சாரிங்க வீட்டுக்குள்ள கேட்காம வந்ததுக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, கண்ணை முழிச்சு பாருங்க. இங்க என்ன பாருங்க கௌசி, எங்க ப்ளீஸ் இங்க பாருங்க. ரொம்ப பிளட் போயிருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருக்கேன், 5 நிமிஷத்துல வந்துரும். அதுக்குள்ள என்ன பாருங்க எந்திரிச்சு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. என்னாச்சு இவ்வளவு பிளட் போயிருக்கு? நான் உங்க வீட்டுல இருந்து இப்பதான் வெளியில போனாங்க. அவங்க பார்க்கலையா இல்ல பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போனாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்க. உங்க லைஃப்ல ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுக்கு மேலயும் கஷ்டப்படக்கூடாதுங்க. நீங்க எந்திரிச்சு பாருங்க. உங்க தங்கச்சி உங்களை நம்பிதான் இருக்கா. அவளை விட்டு நீங்க போயிட்டு அவ எப்படி வாழுவா? நீங்க இல்லாம அவ இருக்க மாட்டா. வீட்டுல வேற யாருமே இல்ல. எல்லா ரூம்லயும் போய் செக் பண்ணிட்டேன். ஆனா ஒருத்தருமே இல்லைங்க. இங்க பாருங்க. எங்க கௌசி, இங்க பாருங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க தங்கச்சி தாங்க மாட்டா. அவளை விட்டுட்டு நீங்க போலாமா? இங்க பாருங்க, என்ன பாருங்க. நல்ல வேளை நானாவது வந்து பார்த்தேன். நானும் போயிருந்தா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. எங்க உங்க ஃபேமிலி இவ்வளவு மோசமா இருக்கு? உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிருக்காங்க. யாருங்க இவங்களா? இவங்க கூட எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க? ஒரு உயிராவது மதிச்சு காப்பாத்தி இருக்கலாம்ல உங்களை. ரத்தத்தை பார்த்த உடனே மனசை கேட்கலங்க. அதனாலதான் நான் உள்ளார வந்தேன். இவ்ளோ பிளட் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் கோபமா இருந்தாலும் உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்களை காப்பாத்துறதுல தப்பு இல்லைங்க. அது ஏங்க உங்க சித்தப்பா கேட்கல? அவர் என்ன எது சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்துறேன். கண்டிப்பா நீங்க எந்திரிச்சு வருவீங்க, என்ன பாப்பீங்க. என்ன பார்த்து நீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. நீங்க வந்து என்ன பார்த்து தேங்க்ஸ் சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேங்க. டே கதிர், கதிர் என்னடா இது? எனக்கு ஒண்ணும் புரியல. எப்ப இவ்ளோ ரத்தம்? கதிர் என்னாச்சு கதிர்? இவங்க வீட்டுல இங்க யாரையும் காணோம். திடீர்னு என்ன கால் பண்ணி வர சொன்னேன். என்னாச்சு கதிர் இவ்ளோ ரத்தம்? எனக்கு தெரியலடா. இங்க உள்ளார வந்து பார்க்கும் போது அவங்க ரத்தத்துல படுத்து கிடந்தாங்க. தலையில அவ்வளோ அடிபட்டிருக்கு. தலையில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்குடா. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஆம்புலன்ஸ் கால் பண்ணியா? கால் பண்ணிட்டேன்டா. வந்துரும் சொன்னாங்கடா. சரி தண்ணி தெளிச்சு பாத்தியா? எல்லாமே பண்ணி பார்த்துட்டு கண்ணை முழிக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன்டா. சரி இவங்க தங்கச்சி எங்க? அவங்க காலேஜ்ல ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களே, எனக்கு கூட நம்ம கேட்டோமே. ஆமால. அப்ப வீட்டுல வேற யாரையாவது கூப்பிடு. இவங்க சித்தப்பா யாரையாவது கூப்பிடுறா? இல்லடா, அவங்க சித்தப்பா இதை பார்த்துட்டும் அமைதியா போயிருக்காரு. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி இங்க வந்த? அவங்க சித்தப்பா ட்ரெஸ்ல பிளட் இருந்துச்சா? அது எனக்கு மனசே கேட்கலடா. மனசு ஒரு மாதிரி இருந்துச்சா? அதான்டா உள்ளார வந்து பார்த்தா இவங்க இவ்ளோ ரத்தத்தோட படுத்திருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. எனக்கு எதுவுமே தெரியல. இவ்ளோ ரத்தம் போயிருக்குடா. நான் இவங்களோட தங்கச்சி. இவங்களை விட்டு வேற யாருமே இல்லடா. இவங்களுக்கு ஒன்னும் ஆக கூடாதுடா. இல்ல ஒன்னும் ஆகாது, நீ பயப்படாத. நம்ம இருக்கோம், நம்ம பாத்துக்கலாம், நீ பயப்படாத. அவங்க சித்தப்பாவுக்கு இன்னைக்கு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். என்னடா பிரச்சனை வேணாண்டா. அது அவங்களுக்கு தெரியுமானோ எனக்கு தெரியல. அவங்க ட்ரெஸ்ல ரத்தம் இருந்துச்சு, அதை மட்டும் தான் பார்த்தேன். லூசு, ட்ரெஸ்ல ரத்தம் இருக்கும் போதே தெரிய வேணாம்? அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குடா. என்னதான் எதிரியா இருந்தாலுமே நம்ம காப்பாத்தணும்டா. எதுவுமே பார்க்காம அவங்க போயிருக்காங்கன்னு நீ சொல்ற. என்ன ஒரு உயிர் இங்க போராடிட்டு இருக்குடா. ஒரு உயிர் இந்த உலகத்துல வரும்போது அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அப்படி இருந்துமே யாருடா இவங்க? அவங்க பொண்ணு மாதிரிதானே. எவ்வளவு கோபம் இருக்கட்டுமே, அதுக்காக அவங்க பொண்ணை பார்க்காம போயிடுறதா? வெளியில இருந்து வந்து நமக்கே இவ்வளவு பயமா இருக்குடா.
அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணு ஆக்க கூடாதுன்னு அவ்வளவு வேண்டுறோம். அவங்க குடும்பம் அவங்களுக்கு இந்த அன்பு வேணாம். எனக்கு ஒண்ணுமே புரியல கதி. இவங்க எந்திரிச்சு மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பாவுக்கு இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் எதுவும் ஆகாம என்ன வேணாலும் பண்ணலாம்டா. கடைசியில இதுக்கும் இவங்களதான் புடிச்சு திட்டுவாரு. ஏன்னா இது ஏற்கனவே நடந்திருக்கு. ஏற்கனவே நடந்திருக்கா? எனக்கு ஒண்ணும் புரியலடா. ஏற்கனவே நடந்திருக்குன்னு வேற சொல்ற, என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இவங்க கூட அன்னைக்கு சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது அவங்க சித்தப்பா வந்து என்ன மிரட்டிட்டு போனாரு. உன்னையா? ஆமா, அன்னைக்கு நீ சொன்னல. ஆமாண்டா. இதுக்கு மேல இவங்க 2 பேத்தையும் ஏதாவது திட்டி பாக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. என்னால என்ன பண்ண முடியும் நான் காட்டுறேன்டா. நீ ஒன்னும் பயப்படாத. ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது எவ்வளவு எதிரியா இருந்தாலும் நம்ம காப்பாத்தணும்னு நினைக்கணும். அவங்கள விட்டுட்டு போக கூடாது, செத்து போகட்டும்னு. இவங்களும் அவங்களோட ஃபேமிலி தான், அதை முதல்ல ஒரு ஞாபகம் வச்சுக்க சொல்லு. சரிடா, ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறவா, போலாம். சரிடா. சரி, சீக்கிரம் போலாம்டா, ரொம்ப பிளட் போகுது. சரி வாடா. இங்க நம்ம பொண்ணு எந்திரிச்சிருவாளுங்க. நம்ம பொண்ணு ஷாலு எந்திரிச்சிருவா தானங்க. அதான் டாக்டர் அவ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பா கண்ணு முழிச்சு பாத்துருவா, நீ கவலைப்படாத. சரிங்க, நம்ம பொண்ணு எந்திரிச்சு வந்தாலே போதுங்க. எனக்கு என் பொண்ணு எந்திரிச்சு வரணுங்க, என்ன பார்க்கணுங்க. மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்படுறாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க. அவரை பார்க்கவே முடியலங்க. அஜய் ரொம்ப கஷ்டப்படுற, அவனும் ஒரு பக்கம் உட்காந்து அழுந்துட்டு இருக்கான். நான் சொன்னலன்னு உட்காந்து அழுந்துட்டு இருக்கான். எதுவுமே எனக்கு புரியலங்க. எப்போதுமே பார்த்துதான் இருப்பா, எப்படிங்க எல்லா விஷயத்திலயும் பார்த்துதானுங்க இருப்பா நம்ம பொண்ணு. எல்லா டைமும் கரெக்டா இருக்க முடியும்னு சொல்ல முடியாதுலம்மா. ஏதோ தவறி விழுந்துட்டா விடு. அதான் இப்ப அவ நல்லபடியா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல. ஆனா கண்ணை முழிச்சு இந்த அம்மாவை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவ கண்ணை முழிச்சு பார்த்தாதாங்க எனக்கு திருப்தியா இருக்கும். என் பொண்ணு எந்திரிச்சு கண்ணை முழிச்சு என்ன பார்க்க சொல்லுங்க, அம்மானு கூப்பிட சொல்லுங்க, என்ன பார்க்க சொல்லுங்க என் பொண்ணு. என்னால முடியலங்க, அவ பேசாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் எதையாவது பேசிட்டே இருப்பா. இன்னைக்கு பாருங்க, அமைதியா படுத்து கிடக்குறா. ஆப்பிள கிட்டே அவ்வளவு வாங்கி அடிப்பாங்க. ஆப்பிள உட்காந்து எந்திரிச்சு வான்னு கதறாருங்க. என்னால அதெல்லாம் பார்க்க முடியலங்க. எந்திரிச்சு வர சொல்லுங்க, நம்ம பொண்ணு எந்திரிச்சு வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா எந்திரிச்சு வந்து உன்னையும் என்னையும் பாப்பாரு. அஜயை பார்த்து மாப்பிள்ளைய பத்தி எல்லாத்துக்கிட்டையும் பேசுவாவ. அதான் டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாருலம்மா, விடுமா. எல்லாம் நல்லபடியாவே நம்ம பொண்ணுக்கு நடக்கும், விடு. நம்ம எல்லாம் கூட இருக்க வரைக்கும் நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. நீ வேணா பாரு, எந்திரிச்சு வந்து அப்பா அம்மானு கூப்பிடதான் போற. நீ வேணா பாத்துட்டே இரு, அவளுக்கு ஒன்னும் இல்ல, கவலைப்படாத. என்னடா ஆச்சு? எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டேன்டா, பிளட் மட்டும் கிடைக்கலடா. ஆனா அவ்வளவு பேர்கிட்டயும் கேக்குறேன்டா, ஆனா ரெஸ்பான்ஸ் கூட இல்லடா. அவளுக்கு ஒன்னும் ஆகாதுலடா. டே நீ கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. மண்டில அவ்வளவு பெரிய அடிடா, ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குடா. அவ தங்கச்சிக்கு நம்மள என்னடா பதில் சொல்லுவோம்? அவ நல்லபடியா எந்திரிச்சு வந்துருவாதனடா. கவலைப்படாத, எந்திரிச்சு வந்துருவாடா. இங்க அந்த பையன் சொன்னதை கேட்டீங்களேங்க? அந்த பொண்ணோட தங்கச்சிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஓ பாசிட்டிவ் பிளட் எங்கேயுமே கிடைக்கலடா. நானும் கேட்டுட்டே தான் இருக்கேன் ஒவ்வொருத்திக்கிட்டியா. எங்க கேட்டீங்களோ? ஓ பாசிட்டிவ் வாங்க. எங்க நம்ம பொண்ணு இந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம கொடுத்துருக்க மாட்டோமாங்க. அவளும் நமக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானுங்க. நான் போய் அந்த பொண்ணுக்கு பிளட் கொடுக்குறேன். சரிங்க, நீங்க கேட்டு பாருங்க. ரத்தம் கொடுக்க முடியுமா அப்படியெல்லாம் கேட்டு பாருங்க. அவளும் நமக்கு ஒரு பொண்ணு மாதிரி தாங்க. அந்த பையன் பாத்தீங்களா இவ்வளவு கஷ்டப்படுறான்னு. போங்க, போய் கொடுங்க போங்க. அப்பா தம்பி. அங்கிள் சொல்லுங்க அங்கிள். யாருக்கோ ரத்தம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கல்லப்பா. என்னோட ரத்தமும் ஓ பாசிட்டிவ் தான்ப்பா. நான் வேணா கொடுக்கட்டுமாப்பா? அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. என் பொண்ணு இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கோம். அவ இப்ப நல்லா இருக்காப்பா. அந்த மாதிரி அந்த பொண்ணும் நல்லாதான் இருப்பா. நான் வேணா கொடுக்கட்டுமாப்பா? அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். டாக்டர் கிட்ட கேட்டு பாக்குறேன் வாங்க அங்கிள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எங்கேயோ கேட்டு எங்கேயுமே கிடைக்கல அங்கிள். நீங்களா முன்னாடி வந்து ரத்தம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அங்கிள். இதுல என்னப்பா இருக்கு? எங்க பொண்ணா இருந்திருந்தா செஞ்சிருக்க மாட்டோமா? அதே மாதிரி தானப்பா எங்க பொண்ணும் இங்கதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்கா. அவ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்க, ஆனா கண்ணதான் இன்னும் முழிக்கல. ஆண்டி உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா உங்க பொண்ணு கண்ணை முழிச்சிருவா, கவலைப்படாதீங்க ஆண்டி. அதுதான்ப்பா நானும் வேண்டிட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்ணை முழிச்சிருவான்னு நம்பிக்கை இருக்குப்பா. நீங்க போங்கப்பா, அந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க. நீங்க போங்கப்பா. அந்த பொண்ணுக்கு இவரு ரத்தம் கொடுப்பாரு. நீங்க போய் டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்க. சீக்கிரம் போங்கப்பா, லேட் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். 2 பேத்துக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல, ஆனா ரொம்ப ரொம்ப நன்றி அங்கிள். நன்றி எல்லாம் வேணாப்பாவா, நம்ம போலாம். டாக்டர் கிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு பண்ணலாம். சரி அங்கிள். ஆமா, டாக்டர் கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு டாக்டர் பாத்துப்பாங்கல்ல. கவலைப்படாம அழுகாம போடா. நான் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிடுறேன். ஆமாப்பா, நீங்க 2 பேரும் யார் அந்த பொண்ணுக்கு? ஆண்டி அவங்க எங்களோட ஃப்ரெண்ட் ஆண்டி. ஓ ஃப்ரெண்டாப்பா, சரிப்பா. போய் அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லிருங்கப்பா. அவங்க உட்காந்து அங்க அழுந்துட்டு இருப்பாங்கல்ல, போங்க. பொண்ணு காணோன்னு எது தேட போறாங்கப்பா. அவங்களுக்கு அப்பா அம்மா இல்ல ஆண்டி, தங்கச்சி மட்டும்தான். அப்புறம் சித்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சித்தப்பாவுக்கு இதெல்லாம் தெரியும் ஆண்டி. தெரியுமா? யாருப்பா அவங்க சித்தப்பா? இங்க காணோம். அது வந்து ஆண்டி அவங்க சித்தப்பாவுக்கு அவங்க 2 பேத்தையும் பிடிக்காது.
இவங்களுக்கு எவ்வளோ ரத்தம் போயிருக்கு அதை பார்த்துட்டு அமைதியா போயிருக்காங்க. ஒரு உதவி கூட பண்ணல. அப்பதான் என் தம்பிக்கு சந்தேகம் வந்து உள்ளார போயிருக்கும் போது அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல படுத்து கிடந்தா ஆண்டி. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம். பாவம் உங்க சித்தியும் இங்க இல்ல, தங்கச்சியும் இல்ல. உங்க சித்தி ஊருக்கு போயிருக்காங்க, அவங்க தங்கச்சி காலேஜ்ல டூருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு போயிருக்காங்க. இதை இன்ஃபார்ம் பண்ண அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் எதுவுமே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ பயப்படுவாங்க. சரிப்பா கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம்ல. எங்க பொண்ணு இங்கதான் இருக்கு. அந்த பொண்ணை பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க இன்னும் 2 நாள்ல ஊருக்கு வந்துருவாங்க ஆண்டி. அப்ப சொல்லிக்கலாம், அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க போங்க, போயிட்டு ரத்தத்தை கொடுங்கப்பா. போங்கப்பா, லேட் பண்ணாதீங்க. நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணுக்கு தான் ஆபத்து. போங்க. சரி ஆண்டி, உனக்கு ஒன்றும் ஆகாது கௌசி. நான் இருக்கேன் உன் கூட, உனக்கு ஒன்றும் ஆகாது.